அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சோதனை பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே எலுமிச்சம்பழம் மற்றும் உருளைக்கிழங்குலேருந்து மின்சாரம் தயாரிச்சிருக்கிறோம். இன்றைக்கி கிரேப்பு, அதாவது திராட்சையிலேருந்து மின்சாரம் வருமா என்ன இதுன்னு பார்ப்போம். திராட்சையில் உள்ள அமிலம் படிச்சிருப்போம் புக்கில், டாட்டாரிக் அமிலம். திராட்சையின் புளிப்பு சுவைக்கு காரணமே அந்த அமிலத்தன்மை தான். அதான் அமிலங்கள் புளிப்பு சுவை உடையதுன்னு சொல்லி படிப்போம். இது என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நிறைய பிளேட்டை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்றுத்துலேயும் இது மாதிரி சொருவி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன வரல, ஆன்சர் வரல. அதுக்கு பிறகு இந்த கிரேப்ஸ் எல்லாம் எடுத்து நல்ல ஒரு கிளாஸில் போட்டு நல்லா மசிச்சு அது மேலே பிளேட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ கிரேப்ஸை எடுத்து இந்த கிளாஸில் போட்டு நல்லா மசித்து வச்சுருக்கேன். அடுத்து இது மேலே அந்த 2 பிளேட்டை வைப்போம். ஒன்று காப்பர் பிளேட்டு, இன்னொன்று துத்தநாக பிளேட்டு. இது அறிவியல் சயின்டிஃபிக் சப்ளைஸ் இருக்காங்களா, அவங்கள்ட்ட கிடைக்கும். அது ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா மாட்டிப்போம். ஸ்கூலாக இருந்தால் பீக்கர் இருக்கும், பீக்கர் இல்லாதனால கண்ணாடி குடுவையில் வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் வச்சாச்சு. ரெண்டும் ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் பார்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இந்த கிரேப்புக்கு நல்லா 2 பிளேட்டும் இம்மர்ஸ் ஆகிருக்கு. பார்த்தா தெரியும். ஒன்றுத்துலேருந்து ஒரு வயரு, இன்னொன்றுலேருந்து இன்னொரு வயர் எடுத்துருக்கிறேன். அதாவது துத்தநாகத்துலேருந்து மைனஸ் பாருங்கள், மைனஸ் வயரு. காப்பர்லேருந்து இன்னொரு வயர் இருக்குது ப்ளஸ். ஏதாவது பஸ்ஸர், அதாவது டிஎஃப்சிடி பஸ்ஸர் ஸ்பீக்கர்னுவாங்கள அது. இப்போ இதை எடுத்து இதில் வைப்போம், சத்தம் கேட்குதான்னு பார்ப்போம். இந்த கனெக்ஷனை எடுக்கிறேன், கேட்கல பாருங்கள். வைக்கிறேன், கேட்குது. அப்போ அமிலங்கள் புளிப்பு சுவை உடையது. அதில் உள்ள அமிலத்தன்மையால் என்ன ஏற்படுதுன்னா, ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம் நடைபெற்று அந்த எலக்ட்ரான்கள் காப்பர்லேருந்து துத்தநாகத்திற்கு நகர ஆரம்பித்து நமக்கு ஒரு மின்னோட்டம் ஏற்படுகிறது. இப்போ வோல்ட் மீட்டர் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், அதில் எவ்வளோ மின்சாரம் வருதுன்னு பார்க்கலாம். இதே போன்று சோதனைகளை பார்க்க என்னுடைய கலாம் சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.